மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு அரசு விதை பண்ணையின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இப்பண்ணையின் வேளாண்மை அலுவலர் மற்றும் விதை பண்ணை மேலாளர் எம் கருப்பையா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் காளான் வளர்ப்பு செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் டி ரஞ்சித் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சோளம். இன்றைய தகவல் நேரத்தில் நொதித்தல் முறையில் விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் முறைகள் குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம், ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம், வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மத்திய மாநில அரசுகள் தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் தேசிய தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் காளான் வளர்ப்பு செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் டி ரஞ்சித் அவர்களை சந்தித்த போது இங்கே காளான் வந்து நாங்கள் 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோங்க. எங்களது யூனிட் வந்து கம்போஸ்ட் யூனிட் வந்து மேட்பாளையத்தில் இருக்குங்க. அங்கேருந்து கம்போஸ்ட் கொண்டு வந்து இங்கே வச்சு நாங்கள் காளான் இது பண்ணிகிட்ருக்குறோங்க. எங்களதில் தோட்டக்கலைத்துறையில் 50% மானியம் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் ஆளுங்களை கூப்பிட்டு பிக் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் சப்ளை பண்ணுவாங்க. கோயம்புத்தூர், திருப்பூருக்கு நாங்கள் அனுப்புவோங்க. இதை வர்றதுக்கு 1 மாதம் ஆகுங்க. 1 மாதம் வந்து சாயில் போட்டு இது ஸ்பான் போட்டு எல்லாமே பண்ணி நாங்கள் 1 மாதம் இது பண்ணுறாங்க. நாங்கள் இது பண்ணி நாங்கள் அனுப்புகிறோங்க, சப்ளை பண்ணுறாங்க. இங்கே வந்து 20 ரூம் இருக்குங்க. 20 ரூமில் ஒரு பேக்கில் 1200 பேக் நாங்கள் வைக்கிறோம். 1200 பேக்குனால் ஒரு ரூமுக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்போ 600 கிலோ 700 கிலோ வருதுங்க. ஒரு இதில் மாறி வருவாங்க. இந்த ரூமு ஒரு 3 பிரேக் எடுப்போம், அடுத்த இந்த ரூம் காலி பண்ணுவோம், அடுத்தது புது பேக் இங்கே இறக்குவோம். இதை நாங்கள் பறித்து காலையில் கீழே பேக்கிங் ரூமில் போய் பேக் பண்ணி கோயம்புத்தூர் பஸ்ஸு, திருப்பூர் பஸ்ஸுக்கு நாங்கள் போட்டுருவோம். அவங்களும் சப்ளை பண்ணுறாங்க. எங்களது கம்போஸ்ட் வந்து சொந்தமாக நாங்கள் கீழே மேட்பாளத்தில் வச்சுருக்கோங்க. அதில் வந்து எங்கள் தோட்டக்கலைத்துறையில் 50% மானியம் கொடுத்துருக்காங்க. எங்களதில் வெளியில் வாங்கி அது பண்ணாதனால நாங்கள் சொந்தமாக இந்த கம்போஸ்ட் இதை பண்ணியிருக்கோங்க.
அதே மாதிரி இந்த பேகு வந்து காளான் எடுத்தாலும் அதை நாங்கள் க்ளீன் பண்ணி கழுவி நீட் பண்ணி அடுத்த இதை தான் நாங்கள் இங்கே இது பண்ணுறோங்க. சாப்பிட்ற போகிறதுனால நாங்கள் நீட்டாக அவ்வளோ இதாக பண்ணிகிட்ருக்கோங்க. இங்கே ஸ்பான் இப்போ கம்மியாக ஸ்பான் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்குங்க. அதனால் இங்கே இப்போ சொந்தமான ஸ்பான் இது வைக்கலான்னு நாங்கள் இப்போ முடிவு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது வைக்கலான்னு இருக்குங்க. அதே மாதிரி இந்த காளான் இது வந்து இது முடிஞ்சோடனே இதை நாங்கள் விவசாயத்துக்கு வந்து கிழங்குக்கெல்லாம் அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை போட்டால் அந்த கேரட்டு முள்ளங்கி அதுக்கெல்லாம் வந்து நல்லதுன்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குங்க. வருமானம் கிடைக்குதுங்க இதில். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி ரஞ்சித் அவர்களை 097 51 74 1457 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தற்பொழுது நிலவும் வானிலை காரணமாக முன்பருவ கரும்பு நடவு செய்யும் முன்பாக நிலம் தயாரித்தல் வேண்டும். இதுவரை அதிக மழை ஏதும் பெய்யாத காரணத்தினால் மஞ்சள் பயிரை அறுவடை செய்யும் முன் நீர் பாய்ச்ச வேண்டும். தற்பொழுது நிலவும் வானிலையினால் நவரை பருவத்தில் விதைக்கும் நெல் பயிருக்கு ஏற்ற நாற்றங்கால் தயார் செய்தல் வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சோளம். இந்தியாவில் சோளம், அரிசி மற்றும் கோதுமைக்கு அடுத்தபடியாக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண். சோளம் நல்ல மணற்பாங்கான நிலம் மற்றும் களிமண்ணில் நன்கு வளரும். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 26, PSR 1, கோ S 28. அறுவடை சோளம் விதைத்த 100 முதல் 110 நாட்களுக்குள் அறுவடை செய்யலாம். மகசூல் சோளம் கோ 26 ரகமானது மானாவாரி நிலத்தில் 1 ஹெக்டருக்கு 4500 கிலோ மற்றும் இரவை நிலத்தில் 1 ஹெக்டருக்கு 6000 கிலோவும், கோ S 28 ரகமானது மானாவாரி நிலத்தில் 1 ஹெக்டருக்கு 2493 கிலோ மற்றும் இரவை நிலத்தில் 1 ஹெக்டருக்கு 4568 கிலோ மகசூலை தரவல்லது. மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் நொதித்தல் முறையில் விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் முறைகள் குறித்த தகவல்கள். தென்னை மரம் மனிதகுல வாழ்விற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தரும் ஒரு உன்னத மரமாகும். உலக மக்கள் தொகையில் சுமார் 1/3 பகுதியினர் உணவு தயாரிப்பு மற்றும் வருமானத்திற்கு தென்னையையே நம்பியிருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய தகவல் நேரத்தில் நொதித்தல் முறையில் விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் முறைகள் குறித்து காண்போம். நொதித்தல் முறையில் தேங்காய் பால் 20 முதல் 24 மணி நேரம் துருப்பிடிக்காத அல்லது தகுந்த கலனில் வைக்கப்படுகிறது. இக்கலனானது பார்வையிடுவதற்கான கண்ணாடி, வளைந்த அடிபாகம் மற்றும் வெளியில் எடுக்கும் குழாய் போன்ற பாகங்களை கொண்டுள்ளது. நொதித்தல் நிகழ்வின் போது தேங்காய்பால் பல்வேறு அடுக்குகளாக பிரிந்து மேல் பகுதியில் மட்டும் எண்ணெய் மிதக்கிறது. தகுந்த காலநிலையில், அதாவது 35 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 75% ஈரப்பதத்தில் தயாரிக்கப்பட்ட விர்ஜின் தேங்காய் எண்ணெய் சிறப்பானதாகும். நொதித்தல் நிகழ்வை துரிதப்படுத்த கொழுப்பு நீக்கப்பட்ட பால் 1 லிட்டர் தேங்காய் பாலுக்கு 30 மில்லி லிட்டர் என்ற விகிதத்தில் சேர்க்கப்படுகிறது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் பிரித்தெடுத்த பின் எஞ்சியுள்ள நொதிக்கப்பட்ட கொழுப்பு நீக்கிய பால் 90 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சூடாக்கப்பட்டு பெறப்பட்ட கசடு எண்ணெயானது அழகு சாதன பொருட்கள் மற்றும் சோப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1620 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2300 ரூபாய்க்கும், அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 2600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2700 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி சேத்துப்பட்டில் குறைந்தபட்சமாக 1810 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2420 ரூபாய்க்கும்,
மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், நெல் கல்ச்சர் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1560 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1640 ரூபாய்க்கும், நெல் பிபிடி மயிலாடுதுறையில் குறைந்தபட்சமாக 950 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2150 ரூபாய்க்கும், வேதாரண்யத்தில் குறைந்தபட்சமாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2100 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 3000 ரூபாய்க்கும், விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2944 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், அன்னூரில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், மணிலா டிஎம்பி 7 சிங்கம்புணரியில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4390 ரூபாய்க்கும், அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 4050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4950 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து முழுவதும் தஞ்சாவூரில் குறைந்தபட்சமாக 6690 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8457 ரூபாய்க்கும், கும்பகோணத்தில் குறைந்தபட்சமாக 6690 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8547 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கரூரில் குறைந்தபட்சமாக 6700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6900 ரூபாய்க்கும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8219 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 10 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 16 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 450 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 320 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். மஞ்சள் பட்டுக்கூடு ஒசூரில் 1 கிலோவிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 250 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு தர்மபுரியில் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 369 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 186 ரூபாய்க்கும், சராசரியாக 326 ரூபாய்க்கும், சேலத்தில் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 319 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 311 ரூபாய்க்கும், சராசரியாக 315 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 397 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 265 ரூபாய்க்கும், சராசரியாக 360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் மற்றும் கச்சா பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 2700 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2330 ரூபாய்க்கும், சராசரியாக 2516 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 28.4 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 23.5 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 45%, காற்றின் வேகம் மணிக்கு 3.1 கிலோமீட்டராகவும்,
மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.8%ஆகவும் மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.7 டிகிரி செல்சியஸாகவும் மழை அளவு 0.3 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 157.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 960.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.2ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு அரசு விதை பண்ணை குறுவை, சம்பா போன்ற பருவங்களுக்கு ஏற்ற விதைகளை இம்மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு மானிய விலையில் விரிவாக்கத்துறையின் மூலம் அளித்து வருகின்றது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு அரசு விதை பண்ணையின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இப்பண்ணையின் வேளாண்மை அலுவலர் மற்றும் விதை பண்ணை மேலாளர் எம் கருப்பையா அவர்கள். பெருமக்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அரசு விதை பண்ணை இருவேல்பட்டு. இந்த பண்ணை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. விழுப்புரத்துலேருந்து திருச்சி போகிற வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலை இடதுபுறமாக வந்து இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த பண்ணை வந்து 50 ஏக்கர், சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இந்த பண்ணையில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வருஷத்துக்கு 80 ஏக்கர் நிலப்பரப்பளவில் நெல், அதாவது ஆதார நில விதைகளை வந்து உற்பத்தி பண்ணுறோம். இந்த விதை எங்கேருந்து கிடைக்கிது, எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட புதிய நெல் ரகங்கள், அங்கேருந்து வல்லுநர் விதைகளை வரப்பெற்று அது மூலயமா வந்து நாங்கள் வந்து 80 ஏக்கரில், அது 3 போகத்தில், முதல் போகம் 2ஆம் போகம் 3ஆம் போகம் 3 போகத்துலேயும் 80 ஏக்கரில் ஆதார நில விதைகள் விதைப்பண்ணை அமைத்து அதன் மூலயமா இந்த மாவட்டத்திற்கு தேவையான ஆதார விதை நெல்களை உற்பத்தி பண்ணி வேளாண் விரிவாக்க மையத்தின் மூலம், வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மாநில அளவில் 41 அரசு விதைப்பண்ணையில் 2009-2010 சிறந்த மாநில அரசு விதைப்பண்ணைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பரிசு வழங்கியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, 2009-10 வந்து இந்த இருவேல்பட்டு விதைப்பண்ணை அதிகப்படியான மகசூலை வந்து ஒரு ஏக்கருக்கு அதிகப்படியான மகசூலை வந்து கொடுத்துருக்கு. அந்த வருஷத்தில் அதிகப்படியாக 115
116 மெட்ரிக் டன் வந்து விதை நெல் வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கோம். அதனால வந்து இந்த பெஸ்ட் அவார்டு வந்து 2009-10 வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த விதைப்பணிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அரசு விதைப்பணியில் இந்த மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து நெல் ரகங்களும் உற்பத்தி பண்ணி அது கோ 48, கோ 49, கோ 51, ஆடுதுறை 49, சொர்ணா சபு 1, புதிதாக இந்த வருடம் வட இந்திய ரகம் சபாகிதான் என்ற போன்ற புதிய ரகங்கள் வந்து நாங்கள் வந்து வல்லுநர் விதை வரப்பெற்று ஆதார நிலை உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து மாவட்டத்துக்கு தேவையான வேளாண் விரிவாக்க மையத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறோம். இது வந்து மாடல் ஃபார்ம், அதாவது மாதிரி பண்ணையாக இருக்கிறதால இங்கே அருகில் உள்ள விவசாயிகள்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் என்னென்ன உர மேலாண்மை, என்னென்ன பயிர் சாகுபடி எப்படி நாங்கள் பண்ணுறோம், எப்படி பூச்சி தாக்குதல் எப்படி நிவர்த்தி பண்ணுறது, எந்த ரகம் போட்டால் நல்லா ஈல்டு கிடைக்கும், எதுக்கு வந்து மானியம் இருக்குது, அந்த மாதிரி எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு நாங்கள் நிறையா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நாங்கள் இதுக்கு தனியாக வந்து பதிவேடும் வந்து நாங்கள் வந்து பராமரிச்சிட்ருக்கோம். அதாவது ஆத்மா திட்டத்தின் கீழமாகவும் கல்லூரி மூலியமாகவும் அனைத்து பல்வேறு ட்ரைனிங் பயிற்சி மூலியமாக இங்கே வந்து நிறைய பேர் வந்து பயன்பெற்று சென்றிருக்கார்கள். அது இந்த எப்படி நெல் சாகுபடி எப்படி பண்ணுறது. ஆனால் நாங்கள் இந்த வருஷ விதை பண்ணையில் வந்து இயந்திர நெல் சாகுபடி, திருந்திய நெல் சாகுபடி தான் வந்து நாங்கள் வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். ஸோ அது எப்படி இப்போ வந்து இது புதுசாக வந்திருக்கிறதால ஈல்டு வந்து மகசூல் வந்து நிறையா அந்த சாகுபடியில் தரதால அனைத்து விவசாயிகளும் இங்கே வந்து அந்த நடைமுறை எப்படி நாங்கள் பண்ணுறது அப்படின்ட்டு எங்கள்கிட்ட கேட்டுட்டு போய் அது வந்து எப்படி பண்ணுறது நாங்கள் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து நாங்கள் மெயினாக வந்து அது நெல் சாகுபடி தவிர, அதாவது தென்னை நாற்றுங்கள், அதாவது நெட்டை குட்டை என்ற ரகம் தென்னை நாற்றுங்களும் உற்பத்தி பண்ணி அது வந்து வருஷத்துக்கு வந்து 10 to 15,000 தென்னை கன்றுகள் உற்பத்தி பண்ணி வட்டார வேளாண் விரிவாக்க மையத்துக்கு அனுப்பி அது மூலம் வந்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் செஞ்சுட்ருக்கோம். அப்புறம் இங்கே இந்த பண்ணையில் வந்து அருகிலே வந்து விதை சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய யூனிட், எஸ்பி யூனிட், அதாவது விதை சுத்தி நிலையம். இந்த விதை சுத்தி நிலையத்தில் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ண விதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே தான் வந்து விதை சுத்திகரிப்பு பண்ணி அதை வந்து விதை மாதிரி எடுத்து அதை வந்து ரிசல்ட், அதாவது பகுப்பாய்வு முடிவு பெற்ற பின் வந்து சான்று பெற்ற விதையாக வந்து அட்டை கட்டி அது வந்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறார்கள். இருவேல்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள இந்த அரசு விதைப்பண்ணியில் நாங்கள் வந்து 3 போகமும் வந்து நெல் தான் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து திருந்திய நெல் சாகுபடி தான் வந்து நாங்கள் முறையை வந்து கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த திருந்திய நெல் சாகுபடியில் வந்து பழைய, அதாவது காலங்காலமாக நம்ம வந்து நெல் சாகுபடி பண்ணுறதை விட இந்த திருந்திய நெல் சாகுபடியில் என்ன நமக்கு வந்து பயன் அப்படின்னா வந்து இதில் வந்து நீர் மேலாண்மை, அதாவது விதை நெல் வந்து நமக்கு வந்து 3 கிலோ இருந்தால் போதும் ஒரு ஏக்கருக்கு. அதே மாதிரி வந்து பாய் நர்சரியில் தான் நம்ம வந்து நாற்றங்கால் வந்து விடுறோம். 14 நாளில் வந்து இந்த நாற்றங்காலை வந்து நம்ம வந்து மெயின் ஃபீல்டுக்கு, அதாவது எந்த வயலில் மெயின் ஃபீல்டில் நம்ம நடவு நட்டுடலாம். அப்புறம் வந்து நடவு நட்டு 10, 20, 30, 40ஆவது நாளில் வந்து கோணோ வீடுன்னு ஒரு இயந்திரம் இருக்குது. அது மூலிமா நம்ம வந்து களை எடுக்கிறோம். ஸோ களை எடுப்பதன் மூலம் வந்து நமக்கு வந்து கூலி ஆட்கள் வந்து நமக்கு செலவு குறையுது. அப்படி கோணோ வீடு பயன்படுத்தி நம்ம களை எடுக்கும் போது வந்து அதில் இருக்கிற களைகள் வந்து மண்ணிலே வந்து கீழே அமுங்கிறதால நமக்கு அது வந்து உர சத்தை நமக்கு வந்து இந்த நெல்லுக்கு வந்து பயன்படுகிறது. அதன் பிறகு வந்து இதில் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் வந்து ஸ்பேசிங், அதாவது இடைவெளி வந்து ஒரு குத்துக்கு இன்னொரு குத்துக்கு வந்து இடைவெளி அதிகமாக 22 சென்டிமீட்டர் அதிகப்படியாக இருக்கிறதால பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி காற்றோட்டம் மற்றும் வந்து சூரிய ஒளி அதிகப்படுறதால வந்து ஒரு குத்துக்கு வந்து தூர் அதிகப்படியாக கிடைச்சி அதில் மணிகள் நிறைய கிடைச்சி ஃபைனலாக வந்து நமக்கு ஈல்டு மகசூல் வந்து அதிகமாக கிடைக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து, அதாவது இடுபொருள்னா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் நமக்கு வந்து ரொம்ப குறைஞ்சி அதிகப்படியான மகசூல் நமக்கு கிடைக்குது. ஸோ இதனால தான் நாங்கள் வந்து அதே மாதிரி வந்து நீர் மேலாண்மை பார்த்தீங்கன்னா இந்த சாகுபடியில் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி தேவைப்பட்டால் நம்ம விடலாம், அதாவது பாயறதுமா இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த நெல்லுக்கு இந்த நடைமுறைக்கு, அதனால தான் வந்து இது மெயின் வந்து ஈல்டு வந்து இந்த நடைமுறையில் வந்து சாகுபடி அதிகமாக நமக்கு கிடைக்குது. இவ்வாறாக விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணைநல்லூர் வட்டாரத்தில் அமைந்துள்ள இருவேல்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள இந்த அரசு விதைப்பண்ணை வேளாண் பெருமக்களுக்கு தேவையான தேவைகளை செய்து வருகிறோம். மேலும் விவரம் பெற விதைப்பண்ணை மேலாளர் எம் கருப்பையா அவர்களை 08124757584 மற்றும் 09677
469580 என்ற கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இருபத்தி 2/12/2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சீங்க. பரண்மேல் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் திருவாரூர் மாவட்டம் கல்லடி கொள்ளை கிராம வேளாண்மையாளர் டி வைத்தியநாதன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மிளகாய் சாகுபடி குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அஃபல்லோ நச்சுவினால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் தீமைகள் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி. சங்கர் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.